புதுக்கோட்டை மாநகராட்சி உட்பட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக இடைவிடாமல் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில்தான் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட மொத்தம் 42 வார்டுகள் இருக்கு. இந்த 42 வார்டுகளையும் தூய்மை பணி மேற்கொள்ள கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது மழையையும் பொருட்படுத்தாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய நாள் தரைக்கடை வியாபாரிகள் விட்டு சென்ற நெகிழி குப்பைகள், அட்டை குப்பைகள், அதே போல் தீபாவளி பண்டிகையின் போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட பட்டாசு குப்பைகள் என அனைத்து குப்பைகளையும் சேகரித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பணிகளை மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, அதே போல் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக அவங்க புதுக்கோட்டை கடைவீதி பகுதியிலான கீழராஜ வீதி அதே உட்பட மாநகராட்சியின் பெரும்பாலான பகுதிகளில் தேங்கிய குப்பைகளை தொடர்ச்சியாக அவங்க அள்ளிட்டு இருக்காங்க. இங்கு சேகரிக்கப்படும் குப்பைகளை புதுக்கோட்டையிலிருந்து திருக்கட்டளை செல்லக்கூடிய சாலையில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்குக்கு கொண்டு சென்று மக்கும் குப்பை, மக்கா குப்பை என தரம் பிரிக்கப்பட்டு பின்னர் மக்கும் குப்பைகளை உரமாக தயாரித்து அதுல விவசாயிகளுக்கும் வழங்க இருக்காங்க. மேலும் மக்கா குப்பைகளாக இருக்கக்கூடிய நெகிழி கழிவுகளை அருகிலுள்ள உள்ள சிமெண்ட் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கும் அனுப்ப உள்ளாங்க. தொடர்ச்சியாக இந்த மாநகராட்சி பகுதிகளில் இடைவிடாமல் மழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில மழையையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணியாளர்கள் களத்தில் நின்று பணி செய்து வருவது அனைவரிடத்திலும் பாராட்டையும் பெற்றுள்ளது.